ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கெரியரை செட் பண்ணுறதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது சார் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு வந்து அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாம் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2ல் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சரியாக ரிப்போர்ட் பண்ணாமல், அதாவது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு காலேஜ் வேணாம், இல்லை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னாச்சு பார்த்தா அப்கிரேட் போகிறேன், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்த காரணத்தினால தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நமக்கு கொடுத்த ஷெடியூல் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு ரிசல்ட் வரணும். அதாவது 29/10/2025 வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வரணும். ஆனால் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் 1 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணனால இன்றைக்கி ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஈவினிங் 6 இன்றைக்கி வரலை அப்படின்னா, இன்றைக்கி டிலே ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு நிறைய பேர்த்துக்கு எனேபிள் ஆகலை பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் ரைஸ் ஆச்சு அப்படின்னா மேபி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நமக்கு என்னாச்சு பார்த்தா கிடச்சிடும். ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த அதாவது பிஎம்சி கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேராமெடிக்கல் நீங்கள் டிகிரி கோர்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட்டோட அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வந்துடும். சரியா, அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை இல்லை வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நேம் வந்து பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் நேம் வந்து கிடைக்கல, காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்கள் நேம் வந்து பிடிஎஃப் ஃபைலில் இருக்காது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.